2026 மிக முக்கியமான சத்தியத்தை நாம் தியானிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனை குறித்து நாம் தியானிக்கிறோம். அந்த வசனத்தின்படி, இப்பொழுது வாசித்த அந்த வசனத்தின்படி, நானே நல்ல மேய்ப்பன் 14ஆம் வசனத்தில், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளால் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஸோ முதல்ல ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையின்படி, நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இப்போ முதல்ல ஆடுகளை பற்றி பார்த்தோம். அவருடைய ஆடுகள் எப்படிப்பட்டது, அது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் மெய்ப்பன், நம்முடைய நல்ல மெய்ப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். அதில் கடந்த நாட்களில் மிக முக்கியமாக நாம் தியானித்த காரியம், இவர் அந்த தகுதியை அடைவதற்கு தன்னைத்தானே என்ன பண்ணலை, உயர்த்தவில்லை. பிதாவினுடைய சித்தத்தின்படி அவர் சுயமாக வரலை. மேலும் ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் அந்த இடத்துக்கு தானாய் வருவது கிடையாது என்பதை குறித்து பார்த்தோம். அதாவது கிரைஸ்ட் இஸ் த லாஃபுல் அப்பாயிண்டட் ஷெஃபர்ட். கிறிஸ்து தேவனால் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். அவர் தன்னைத்தானே அந்த இடத்துக்கு கொண்டு வரலை. அவர் ஆரோனை போல என்ன பண்ணப்பட்டிருக்கிறார், அழைக்கப்பட்டார். கிறிஸ்து அந்த இடத்துக்கு தம்மை உயர்த்தல் என்பது குறித்து பார்த்தோம். ரெண்டாவதாக, கிரைஸ்ட் இஸ் த perfectly known his sheep, his flocks. அதாவது அவர் தன்னுடைய ஆடுகளை நன்கு அறிந்திருக்கிறார். அதை பற்றி தான் சில குறிப்புகளை நாம் பார்த்து கொண்டு வரோம். அதில் நம்ம பார்க்கும்போது, இந்த ஆண்டவர் அவருடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார் என்று சொல்லும்போது, இது ஏதோ ஆண்டவர் அவங்களை தெரிந்திருக்கிறார் என்பதல்ல, இது ஏதோ ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்வதல்ல. ஆண்டவர் அவருடைய ஆடுகளை மிகவும் தெளிவாக அவருடைய அன்பினாலே, அவர் முழு அன்பினாலே நம்ம எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணியிருக்கார், நம்மை குறித்து அவர் அறிந்திருக்கிறார் என்பது குறித்தும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொன்ன காரியம், அவர் தம்முடைய ஆடுகளை பேர் முதலாய் அவருக்கு தெரியும். அதை கூட நம்ம போன வாரத்தில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். அவருக்கு அவருடைய ஆடுகள், இங்கே இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள், அதாவது அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர்களுடைய பேர் சொல்லி அவர்களுக்கு பேரை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை குறித்தும் பார்த்தோம். அதன் பிறகு அவர்களுடைய ஏங்கல்களையும் அவர்களுடைய தவிப்புகளையும் அறிந்திருக்கிறார். நம்ம உள்ளத்தில் ஏக்கம் கொண்டு ஏங்குகிற ஏங்கல்களையும் தவிப்புகளையும் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை குறித்து நம்ம கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி மிக முக்கியமாக இன்னும் அதை ஆழமாக பார்க்க போகிறோம். இன்னும் எப்படியெல்லாம் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் விசுவாசம் வளரும், உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் உண்டாகும், உங்களுக்குள்ளே ஒரு பலன் உண்டாகும். ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் ஆண்டவரை இன்னும் நேசிக்கிறவர்களாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாறுவீர்கள். ஸோ மூன்றாவதாக, அவர் தன்னுடைய ஆடுகளுடைய கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். முதல்ல அவருடைய ஏங்கல்களையும் அவருடைய தவிப்புகளையும் அறிந்திருக்கிறார் என்பது பார்த்தோம். ரெண்டாவதாக அதை பார்த்தோம். முதலாவது அவர் பேர் முதலாக அறிந்திருக்கிறார், பேர் அவருக்கு தெரியும். ரெண்டாவது நம்முடைய தவிப்புகளையும் ஏங்கல்களையும் அறிந்திருக்கிறார்னு பார்த்தோம். மூன்றாவது, அவருடைய கண்ணீரை தேவன் என்ன பண்ணுகிறார், பார்க்கிறார். அநேக நேரங்களில் கண்ணீர் நமக்கு சாதாரணமாக வருவது கிடையாது. அநேக நேரங்களில் வேதனையினுடைய பெருக்கத்தில் மிகுந்த உச்சத்தில் நம்ம போகும்போது மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரம் ஏற்பட்டு, அந்த பாரம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்முடைய மனதை உடைக்கிறதுனால நம்ம ரொம்ப கலங்கி போய் கண்ணீர் விடுகின்றவர்களாக இருக்கிறோம், நொறுக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நொறுக்கப்படும் போது இந்த கண்ணீர் பப்ளிக்கில் நம்ம எல்லாருக்கும் முன்னால் அழுவது கிடையாது. சில நேரங்களில் எல்லாருக்கும் முன்னால் கண்ணீர் வந்தாலும், ஆனால் அதிகமான நேரம் நம்ம ரகசியமாய் யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் விடுகிறோம். நம்முடைய மனசு அவ்வளவு பாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை அறிந்திருக்கிறார். அவர் தம்முடைய ஆடுகள் விடுகிற அந்த கண்ணீரை, தாவீது அந்த அனுபவத்துக்குள்ளே அவர் கடந்து போகிறார். ஏன்னா அவர் விட்ட கண்ணீரெல்லாம் அவர் ஆண்டவர் மறக்கலை. அந்த கண்ணீருக்கெல்லாம் அவர் ஒரு நாள் என்ன பண்ணார், விடை கொடுத்தார், அதற்கான பதிலை தந்தார். கண்ணீரை மறக்க மாட்டார். நீங்கள் ஏக்கம் கொண்டு வேதனை அடைந்து மனசில் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு, ஆண்டவரை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க, உலக பிரகாரமாக நீங்கள் எல்லாரும் மாதிரி செயல்பட முடியாது, எல்லாரும் மாதிரி நீங்கள் நடக்க முடியாது. ஆனால் நீங்கள் நேர்மையாக நடக்கிறதுனால பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க.
நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால பலவிதமான சூழ்நிலைகள் நீங்கள் சந்திக்கிறீங்க. அப்படி சந்திக்கும் பொழுது உங்களுக்கே தெரியலை, நான் ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் நேர்மையாக தான் நடக்கிறேன், உண்மையாக தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது, இப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் வருது, என் மனசு இவ்வளோ வேதனைப்படுகிறது, என்னை எல்லாரும் சேர்ந்து இப்படி வேதனைப்படுத்துகிறார்களே. எத்தனை பேர் உங்களை வேதனைப்படுத்துகிறாங்க? இந்த காலை வேளையில் சில பேருக்கெல்லாம் சொல்லவே முடியாது வேதனைப்படுத்துகிறவங்களை. இவங்க என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறாங்க, இவங்க என்னை இப்படி நடத்துகிறாங்க. சில பிரச்சனைகள் ஹை ப்ரெஷரில் வரும், பயங்கர பாரமாய் வரும். அப்படி சொல்ல முடியாத பிரச்சனைகள், ரகசியமாய் நாம் வடிக்கிற கண்ணீர், யாருக்கும் தெரியாமல் நம்ம நொந்து கொள்ளுகிற அந்த உள்ளம் உடைந்து நம்முடைய கண்களில் வருகிற கண்ணீர், அந்த கண்ணீரை தேவன் காண்கிறார். தாவீதுக்கு இந்த அனுபவம் இருந்தது. தாவீது பல சூழ்நிலைகளிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து, தன்னுடைய சூழ்நிலையை நினைத்து, எல்லாராலும் மறக்கப்பட்டு, எல்லாரும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு காடுகளில் அவன் இருந்த பொழுது அவனுடைய ஏங்கல்கள், அவனுடைய அலைச்சல்கள், இவைகளை தேவன் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அவன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சங்கீதக்காரன் எழுதுகிறார். சங்கீதங்கள் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 56 8ஆம் வசனத்தில் ஒரு ஃபீலிங்கோட அந்த வார்த்தையை அவர் சொல்றார். இது ஏதோ எழுதணும் என்பதற்காக அவர் எழுதலை, ஒரு உணர்வோடு சாட்சியாகவே அதை அவர் என்ன பண்ணுகிறார், வேத வசனத்தில் அவர் பொறித்து வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் எத்தனை முறை கண்ணீர் விட்டீங்க உங்களுக்கே தெரியாது, எத்தனை முறை கண்ணீர் சிந்தினீங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் விட்ட ஒவ்வொரு கண்ணீரையும் தேவன் கவுண்ட் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காராம், அறிந்திருக்கிறார். நீங்கள் விட்ட ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் வைத்திருக்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த கண்ணீரை விட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு நுணுக்கமாய் கவனிக்கிறார் என்று பாருங்கள். எவ்வளவு ஒரு கண்ணும் கருத்தமாய் அவங்க வாழ்க்கை அவர் அவ்வளவு கண்ணும் கருத்துமா பார்க்கிறார். சவுல் என்பவன் சீரி என்ன பண்றான், ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்துகிறான். அநேகர் வேதனை அடைகிறார்கள், துக்கப்படுகிறார்கள். அவங்க வேதனையை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்றார், சவுலை தமஸ்குக்கு போகிற வழியில சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். ஏன் அப்படி கேட்டார்னு சொன்னா, ஏன் என் பிள்ளைகளை துன்புறுத்துற அப்படின்னு கேட்கல, நாம படுகின்ற துன்பம் அவருடைய துன்பமாக அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். இன்னைக்கு நீங்க என்னென்ன துன்பங்களை படுறீங்க எனக்கு தெரியாது, யாரால நீங்க துன்பப்படுறீங்க எனக்கு தெரியாது, எந்த காரியத்தை நினைச்சு நீங்க வேதனைப்படுறீங்கன்னு தெரியாது, எது உங்க மனசுல ரொம்ப பெரிய அழுத்தத்தை கொடுத்து உங்களை மனமடிவாக்கி உங்களை ரொம்ப வேதனை அடைய செய்கிறதோ தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குறித்து நாம் எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும், நீ துன்பத்தின் மத்தியில் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், அறிந்து தான் இருக்கிறேன். அப்போ தாவீது என்ன அழகா அந்த வசனத்தில் எழுதுறார் பாருங்க, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இந்த வசனத்தை அப்படியே அறிக்கை செய்யுங்க, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு ஒரு அவருடைய பிள்ளைகள் மேல் அவர் பரிவு கொண்டவராக இருக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நான் எங்கேயோ இருக்கிறேன், ஏன் நான் படுற கஷ்டம் அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லி நீ நினைக்காத. நீ படுகிற உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் பார்க்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு மனசுல நீ ஏற்படுகிற இந்த கஷ்டங்கள், சில நேரத்தில் பிசாசு தன்னுடைய பொய்யான வார்த்தைகளை கொண்டு உங்களை தாக்குறாள். உனக்கு இப்படி ஆயிடுச்சனா, உனக்கு அப்படி ஆயிடுச்சனா, உனக்கு இப்படி நடந்துருதுனா, அப்படிலாம் ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும் பொழுது அதனால நீங்க உள்ளுக்குள்ளேயே வேதனை அடைகிறீங்க பாருங்க, மனசுல ரொம்ப சோர்வு அடைகிறீங்க பாருங்க. அந்த நேரத்தில் அவருடைய பிள்ளைங்க எங்க போகணும்னு தெரியும், அவங்க அவருடைய சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி, அன்னாலை போல, அன்னாளுடைய மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரியா இருந்தால், அவ்வளவு மனசு வேதனை, யாருக்கிட்டையும் அதை சொல்லி கண்ணீர் விட முடியாது, யாருக்கிட்டையும் சொல்லி அதை தீர்த்துக்க முடியாது, அதை மனுஷங்கிட்ட சொல்ல முடியாது. நேராக எங்கே போனா, தேவனிடத்தில் போனா. இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், அன்னாலை போல அவருடைய சமூகத்தில் போயிட்டு உங்களை அப்படியே அர்ப்பணித்து
உங்கள் இருதயத்தெல்லாம் அவருக்கு முன்னால் வெளிப்படுத்தி உங்கள் மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்படி தெரியுமா இருக்கும்? தேவ பலன் உங்களை அவ்வளவு தேவனுடைய உன்னதமான பலன் உங்களை தாங்கும். சில பேர் அவங்களாகவே எண்ணி எண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா வேதனையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வேதனையை பார்க்குற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நீங்கள் போய் உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கணும். நீங்களா மனசில் வச்சுக்கின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்களா மனசில் வச்சுக்கின்னு அதை தூக்கி வைத்து கொண்டு நீங்கள் அதுக்கு பரிகாரி கிடையாது. உலகத்தில் யாரும் அதுக்கு பரிகாரம் பண்ண முடியாது. யாரும் பிரச்சனையை சரி பண்ண முடியாது. ஆனால் யாரிடத்துல நீர் கண்ணீர் விட்டா உனக்கு பரிகாரம் தெரியுமா? அவருடைய சமூகத்தில் நீ விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் உண்டு. அந்த கண்ணீர் வீணாய் போகிறதில்லை. அந்த கண்ணீருக்கு கர்த்தர் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பண்ணுவார்? பதில் தருவார். ரொம்ப நாள் ப்ரெஷர், ரொம்ப நாள் மனசில் சஞ்சலம், அன்னால் தேவனுடைய சமூகத்துக்கு போய் அப்படியே தன்னுடைய கண்ணீரை ஆண்டவருக்கு முன்னால் ஊற்றி அழுகிறாள். அவள் செபிக்கிறாள். எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறா. அவள் ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்கிறா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லு. உன் ஃபீலிங்ஸ் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீ உணர்வதற்கு முன்னாலே அவர் உணர்கிறார். என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வரப்போகுது, அதன் மத்தியில் இப்படி ஃபீல் பண்ண போகிறா. என் மகனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதன் மத்தியில் என் மகன் இப்படி ஒரு தத்தளிக்க போகிறான். ஆனால் அவன் என்கிட்ட வரும்போது நான் அவனுக்கு ஒரு புது பலனை கொடுக்க போகிறேன். அவன் என்கிட்ட வருவதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்மை கர்த்தரிடத்தில் மிக நெருக்கமாய் கொண்டு வரும். நீங்கள் எங்கே போக முடியும்? யார் அதற்கு விடை சொல்ல முடியும்? யார் அதற்கு பரிகாரம் செய்ய முடியும்? அவர் மாத்திரம்தான் விடை சொல்ல முடியும். எனக்கு பதில் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அநேக நேரங்களில் அவர் சமூகத்தில் நான் விட்ட கண்ணீருக்கு அற்புதமாய் அவர் பதில் அளித்திருக்கிறார். இங்கிருந்து சாட்சியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், யார் முன்னாடியும் நான் கண்ணீர் விட மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் என்னுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வராது. ஆனால் அநேக நேரங்களில் அவருடைய சமூகத்துக்கு போகும்போது உள்ள உடைந்து கண்ணீர் விட்டிருக்கிறேன். அவர் சமூகத்தில் விட்டிருக்கிறேன். அந்த கண்ணீர் ஒரு நாளும் வீணாகலை. அந்த கண்ணீருக்கு அவர் பதிலை தந்து ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசு அப்படியே சூப்பராகிடும். மனசுக்குள்ளே தூக்கி தூக்கி லோட் பண்ணாதீங்க. அதையெல்லாம் அவர் மீது என்ன பண்ணுங்க? இறக்கி விடுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம், உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல் என்ன பண்ணுங்க? வைத்து விடுங்கள். உங்களை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். அப்போ அன்னாள் போய் தன்னுடைய கண்ணீரை அப்படியே அங்கதான் அழணும். மனுஷன் முன்னாடி அழாத, அதுக்கு விடை கிடையாது. சத்துருக்கள் முன்னால கண்ணீர் விடாத, அவன் உன்னை பரியாசம் பண்ணுவான். கர்த்தர் முன்னால கண்ணீர் விடு. அவர் உன்னுடைய காரியங்களை கருத்தாய் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன். இது நான் சும்மா பிரசங்கம் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை, உள்ளத்திலிருந்து அனுபவிச்சதை சொல்றேன். அவர் அவருடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர். இந்த காலை வேளை சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வேளை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையிலேயே இப்படிலாம் நடந்தது, எனக்கே இப்படி சம்பவித்தது, நான் என்ன செய்த ஆண்டவரே? ஒரு காரணத்துக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ தான் நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக வர முடியும். நான் உபத்திரப்பட்டது நல்லதுன்னு ஏன் தாவீது சொன்னா? அது அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வைக்கும். அதாவது இந்த மேய்ப்பர்கள் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அந்த மேய்ப்பர்கள் நாயை வளர்ப்பாங்களாம். ஏன்னா இந்த ஆடு சில நேரத்தில் வழி வேலைக்கு போகும்போது இந்த நாயை ஏவி விட்டால் அது கரெக்டாக கூட்டு வருமா. அது மாதிரி தான் பிரச்சனைகள். ஆண்டவர் சில பிரச்சனையை ஏவி விடுவார், அனுமதிப்பார். பிரச்சனைக்கு அவர் காரணம் இல்லை, நீ தான் காரணம். ஏன்னா நீ சரியில்லை, நாம் சரியில்லை, நம்ம வழி விலகி போயிடும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எல்லாமே நல்லா நடந்தால் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? யசூரன் கொழுத்து உதைத்தான்னு இருக்குது. நல்லா இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போனவொன்னு கெட்டு போனாங்க, ஆண்டவரை மறந்தாங்க. அதுக்கு தான் அடிக்கடி என்ன ஆகுனா சத்துருக்கள் எழும்பினாங்க. உடனே ஆண்டவர் ஒரு ரட்சகனை எழுப்புறாரு, உடனே கர்த்தரிடத்தில் திரும்புவாங்க. ஸோ பிரச்சனைகள் இந்த மேய்ப்பன் வளர்க்குற நாய் மாதிரி. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, நாய் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? நாங்கள் எப்படி இருக்கீங்க? மேய்ப்பனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படின்னா ஓடும், அது உன்னை துரத்தும். கரெக்டாக உன்னை எங்கே கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்கே சேர்த்த உடனே மறுபடியும் அவர் கமான் அப்படின்னா அது வந்துடும். பிரச்சனைக்கு காரணம் யாரு? அவர் கிடையாதுங்க, நம்ம தான் காரணம். சில நேரத்தில் ஆண்டவர் மறந்துடுறோம். சில நேரத்தில் ஆண்டவர் மேலே உலகம் நமக்கு ரொம்ப அழகாக தெரியுது, உலகத்து பின்னால் ஓடுறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் மிக அற்புதமான தேவன். இதை யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும், உங்களுடைய ஒவ்வொரு அலைச்சல்களையும், உங்களுடைய ஒவ்வொரு மன வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு தாங்க அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அவர் தைரியமா சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன்.
என் ஆடுகளை நான் காப்பாற்றுவேன், என் ஆடுகளை நான் நடத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை காப்பாற்றுகிறவர் மாத்திரம் இல்ல, அவர் உங்களை அற்புதமாய் நடத்துகிறவரும் கூட. அல்லேலூயா. ஒரு நாளும் நீ அவரால் மறக்கப்பட மாட்டாய். நீ மறக்கவே பட மாட்ட. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எப்படி ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ என்னால் என்ன பண்ணப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. ஏன்னா உங்களை ஆண்டவர் விலையேறப்பட்டவர்களாக என்ன பண்ணுகிறார், அவர் உங்களை விலையேறப்பட்டவர்களாக நினைக்கிறார். அதனால தான் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் உங்களுக்காக நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்ற கேள்வியை வேதம் கேட்கிறது. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், அவர் நம்மளை ஆசீர்வதிக்காம யாரை ஆசீர்வதிக்க போறார், நம்மளை உயர்த்தாம யாரை உயர்த்த போறார், நம்மளை பாதுகாக்காம யாரை பாதுகாக்க போகிறார். அவருடைய கண்காணிப்பின் கீழே இருக்கிறீங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். அவருடைய நாளுக்காய் காத்திருங்கள், பொறுத்திருங்கள். அவர்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் அவரை நேசித்துக் கொண்டிருங்கள். There is a time is coming. ஒரு நாள் ஒன்று வருகிறது, ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனையான காரியங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வர சொன்னான். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மேன்மை உள்ள ஒரு உயர்விலிருந்து, உயர்வான இடத்திலிருந்து உனக்கு அழைப்பு வரும். கர்த்தர் உங்களை எல்லார் கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் உயர்த்தும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் ஒன்று, அவரோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருங்க, அவரை மிகவும் உண்மையாய் நேசிங்க, அவர் மீது அன்பு செலுத்துங்க. அவரை விட்டு போனோன்ற எண்ணம் வரக்கூடாது. உலக பிரகாரமான காரியங்கள் நம்மளை வேதனை கொண்டு போயிடும். உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம மனசை கெடுத்துரும். அதனுடைய முடிவு அழிவு. அதனுடைய முடிவு எங்க கொண்டு போய் நிறுத்துன்னு சொன்னா பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை பற்றிய முழுமையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி, உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதையும் தேவன் என்ன பண்ணுவார், அளவிட்டு பார்க்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, நீங்கள் வேதத்தில் எப்படி பிரியமாக இருக்கிறீங்க, உலகத்து மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க, உலகத்தை எவ்வளோ நேசிக்கிறீங்க, ஆண்டவரை எவ்வளோ நேசிக்கிறீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். உங்களை தம்மிடமாய் திருப்புவதற்கு, உங்களை தம்மிடமாய் சேர்த்து கொள்வதற்கு அந்த வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் சேர்த்து கொள்வது போல உங்களை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். ஏன்னா உலக காரியம் நல்லா புரிஞ்சுங்க, உலக பிரகாரமான எல்லா காரியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துட்டு விட முடியும், ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் நம்ம மனசு ரொம்ப மோசமானது, கரப்டட். அது என்ன பண்ணணும்னா ஆண்டவரை மறந்துடும், ஆண்டவரை விட்டு விலகி ஓடுறதுக்கு வழி பார்க்கும், பெருமை வந்துடும், நமக்குள்ள கசப்பு வந்துடும், எல்லாம் வந்துடும். அதெல்லாம் வரக்கூடாது. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி நம்மளை அற்புதமாய் இவ்விதமாக என்ன பண்ணுறாரு, அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை பற்றி எப்பவுமே நினைவாக இருக்கிறார், உங்கள் மேலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்களை பற்றி எல்லாமே அவருக்கு டீட்டெயிலாக அவருக்கு தெரியும். உங்களுடைய வேதனைகள் அவருக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அவருடைய ஆடுகளாக இருப்பதனால, அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால, அவருடைய மந்தைக்குள்ளே இருப்பதனால உங்களை பற்றி எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அறிந்திருக்கிறார். எசேக்கியா என்கிற ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய முடிவு காலம் வந்தது. அவன் முடிவு காலம் வந்த உடனே அவனுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வீட்டு காரியத்தில் என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டே, நீ இறந்துருவேன்னு சொன்னார். எசேக்கியாவுக்கு இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை. அவன் ஒரே பயந்துட்டான். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கே நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நீங்க பண்ற ஜபத்தை கர்த்தர் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க அவர் கேட்டாரா கேட்கலையான்னு தெரியாது. எசேக்கியா கூட ரொம்ப மனம் உடைந்து ஜெபம் பண்ணான். நீங்க அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னால உள்ள வசனங்கள்ல எசேக்கியா மனம் உடைந்து எல்லாவற்றையும் சொல்லி ஜெபம் பண்றான்.
ஆனால் அவனுக்கு தெரியாது ஆண்டவர் கேட்டாரா இல்லையான்னு. அநேக நேரங்களில் உங்கள் ஜெபம் கூட ஆண்டவர் கேட்டாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம்னா, நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்டாரா இல்லையா தெரியல, நான் படுற வேதனை அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல, அப்படி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஏன்னா இந்த தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லி இருந்தார், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய், நீ சாகவே சாவாய். ஆனால் இப்போ எசேக்கியா மிகவும் அழுகிறான். மரணம்னா எல்லாருக்கும் பயந்தானே வரும். அதனால் மரணம் வரப்போதுன உடனே அவன் ரொம்ப பயப்படுறான். ஏன்னா சில விஷயங்கள்லாம் அவன் பெண்டிங்கில் விட்டுருக்கிறான் பொழுது அவன் அழுகுறான். அவன் ஆவிக்குரிய ரீதியில் இன்னும் நல்ல மெச்சூர் இல்லை, கொஞ்சம் மெச்சூர் இல்லாத ஆள். இதே வேறு ஆளுக்கு சொல்லியிருந்தால் ஆண்டவர் நான் ரெடின்னு இருப்பாங்க. ஏன்னா பேதுருக்கும் யோவானுக்கு ஆண்டவர் சொல்லும்போது, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அவர் ரெடியாக இருந்தார். இவர் ரெடி இல்லை. ரெடி இல்லாததுனால சொல்கிறாரு, ஐயோ ஆண்டவரே இதெல்லாம் நினச்சி பாருங்க, நான் இப்படிலாம் நடந்தேனே, இப்படிலாம் இருந்தேனே. நல்லா புரிஞ்சுங்க, ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர் முதல் பாயிண்ட் சொல்கிறாரு, உன் ஜெபத்தை கேட்டேன். இன்னைக்கு காலையில் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன், நீ பண்ண எந்த ஜெபமும் தேவனால் மறக்கப்படவில்லை. உன் ஜெபத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. உன் வேதனை கர்த்தர் பார்த்திருக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டில் அதிகமாய் நீ ஆண்டவரிடத்தில் நெருங்கி 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 உன் பாவங்களை அறிக்கையிட்டு உன் பலவீனங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி அவர் மீது நீ உறுதியான விசுவாசம் வைக்கும் போது உரிய நேரத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், என் கண்ணீரை பார்த்தார். இந்த 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்க பழகுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை, அதுதாங்க பிரச்சனை. நல்லா இருக்கும் வாழ்க்கை, ஏன்னா ஜெபம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஜாலியாக இருப்பாங்க, உலக பிரகாரமாக இருப்பாங்க, உலக பிரகாரமாக செய்வாங்க. ஆனால் ஒரு நாள் வருங்க, அந்த வாழ்க்கையில் ஒரு காலம் வரும், ரொம்ப இருளின் காலம், தத்தளிப்பார்கள். அன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க, அன்னைக்கு ஆண்டவரை பார்த்து அபயமிடுவார்கள். ஆனால் அவங்களுக்கே அந்த விசுவாசம் இருக்காது ஆண்டவர் மேலே, அப்படியே தள்ளாடும். ஏன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு கனெக்ஷனாக இருந்து, அன்னைக்கு அவங்களால தடுமாற்றம் வந்துடும். அதனால தான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அடிக்கடி சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் தம்மை தேடும்படிக்கு தன்னுடைய நாயை ஏவி விடுறார். நாய் எது சொல்லுங்க? பிரச்சனைகள், உபத்திரவங்கள் இது வருது. ஏன்னா ஆனால் ஒன்று, அது யார் கட்டுப்பாட்டில் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை கூட அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவர் ஏவி விட்டுருக்கிறார், அப்படின்னு இருக்கார். ஏன்னா நீ சரியில்லை, வழி எங்கேயோ தாறுமாறா போறேன்னு தெரியுது, கொஞ்சம் வா ஜெபத்தை ஜெபிக்கணும், வா கொஞ்சம் என் சமூகத்துக்கு செலவு பண்ணு. எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்க. அப்போ ஒரு மெய்ப்பெண்ணா நல்ல மெய்ப்பெண், ஆனால் எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது. இந்த நாய் கடிக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்போ இருக்கிற பிரச்சனை உன்னை ஒன்றும் பண்ணாது. உன்னை கர்த்தரிடத்தில் நெருக்கமாக கொண்டு வருவதற்கு, உன்னை அவரிடத்துல ரொம்ப க்ளோஸாக வைப்பதற்கு. நீ நினைச்சிடாத, ஐயோ இந்த பிரச்சனையில நான் அழிஞ்சிருவேன்னு. கிடையாது. இந்த பிரச்சனையே ஆண்டவர் கட்டுப்பாட்டில் இருக்குது, அவர் பார்த்துக்குவார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லாம் அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் உன் தலையிலிருந்து விழாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால் ஆண்டு சொல்ற, கவலைப்படாது, தைரியமா இரு, ஆனால் ஜெபம் பண்ணு, கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள். சும்மா ஜெபம் பண்ணாம இருந்த திடீரென்று சடுதியாய் ஒரு பிரச்சனை வரும், திடீரென்று ஒரு ப்ராப்ளம் வரும். அப்போ உனக்குள்ள விசுவாசம் இருக்காது. ஆண்டவர்கிட்ட எந்த முகத்தை வச்சு நீ போவேன்? இவ்வளோ நாள் நீ ஆண்டவர் விட்டு விலகி வாழ்ந்துட்டியே, எல்லாம் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன், காலியாக போயிடுவேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணுங்க. எப்பவுமே அப்பா கூட க்ளோஸாக இருங்க. காலையில் இருந்தவொன்னு அவர்கிட்ட பேசுங்க, நைட்டில் படுக்கும்போது அவர்கிட்ட பேசுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு, அவர் கர்த்தர்த்துவம் அவர் தோல் மேலே இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம், எல்லா அதிகாரமும் அவர் மேலே இருக்கிறது. சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் எல்லாமல் ஒன்றும் வாழ்க்கையில் வர முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உபவாச ஜெபத்தில் ஒரு வசனத்தை நான் பேசினேன். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் மகத்துவத்தையும் மகிமையும் அணிந்து கொண்டிருக்கிறார். ராஜ்யம் அவருடையது, மகிமை அவருடையது, எல்லாம் அவருடையது, எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளை அவர் மிகவும் நேசிக்கிறார், சகலத்தை அறிந்திருக்கிறார். எசேக்கியாவுக்கு சொன்ன ஒரே வார்த்தை, உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு
நீ பண்ண ஜெபத்தை கர்த்தர் மறக்கல. நீ வேண்டிக் கொண்ட வேண்டுதல் அவருடைய சமூகத்துக்கு போய் எட்டி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய சமூகத்துக்கு வந்து இருக்கிறது. உன்னுடைய கண்ணீருக்கு கண்டிப்பா பதில் தருவார். இப்ப ஆண்டவர் சொல்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், அதோட விட்டுருக்கலாம். உன் ஜெபத்தை கேட்டமானிட்டு விட்டுருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் கண்ணீரை கண்டேன், அதோட விட்டுட்டாரா? இல்ல, உன் நாட்களோடு உன்னை குணமாக்குவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு, உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. இந்த வருஷம் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள உனக்கு அதுக்கு பதில் வரும். உனக்கு பதில் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது. You will get the answer from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து நீ பதிலை பெற்றுக்கொள்வாய். ஆனா நீ ஜெபிக்கணும். எசேக்கியாவை போல நீ ஆண்டவர் சமூகத்தில் அவரை நோக்கி நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார். உங்களை மறக்கவே மாட்டார். உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன். ஆன்சர் வந்துருச்சு. விசுவாசத்தோடு போங்க. இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல ஒவ்வொரு மாதமும் அற்புதத்தை எதிர்பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணா போதாது, கண்ணீர் விட்டா போதாது, எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பாரு கர்த்தரிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ணிட்டு தன் வேலைக்காரன் அனுப்புறாரு, போய் பாருன்னாரு. அவன் வேலைக்காரன் எலிசா ஜெபம் பண்ணிட்டு அனுப்புறாரு. அவன் பார்க்குறான், ஒண்ணுமே வரலன்றான், ஒண்ணுமே இல்லை. மறுபடியும் ஜெபம் பண்றாரு, போய் பாருன்றாரு, ஒண்ணுமே வரல. நம்மளா இருந்தா ஜெபத்தை நிறுத்தி இருப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பதில் கிடைக்கலன்றாலும் ஜெபத்தை நிறுத்திடாத. ஹல்லேலூயா. பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணு. 7 முறை அவர் போய் பார்க்க சொன்னார்னு அர்த்தம். பதில் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரை விடலை. ஆனா நீ முதல் ஜெபம் பண்ணி அதே ஆண்டவர் கேட்டார். அவர் மறக்கல. தானியேல் 21 நாள் ஜெபம் பண்ணார். நீங்க எத்தனை நாள் ஜெபம் பண்றீங்க? ஒரு ஆன்சருக்கு, ஒரு மிராக்கிளுக்கு 21 நாள் ஜெபம் பண்றாரு. ஆனா தேவதூதன் வந்து சொல்றான், நீ ஜெபம் பண்ணி அன்னைக்கே உன் ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு. நான் வரும்போது கொஞ்சம் தடை இருந்தது. எகிப்து அந்த பெர்ஷியா தேசத்து அதிபதி என் கூட என்ன பண்ணா, மோதனா. அதனால அங்க தரித்து நிற்க வேண்டியதா இருந்தது. பிரதான தூதனாகிய மிகாவேல் வந்து எனக்கு உதவி செய்தான், அதனால தான் இப்போ வந்தேன். அது மாதிரி சில நேரங்கள்ல உங்க ஜெபத்துக்கு பதிலை ஆண்டவர் கொடுத்து பதில் வந்து கொண்டிருக்கும். சத்துரு தடை பண்ணுவான். அந்த தடையெல்லாம் தகர்த்து போட கர்த்தர் உங்களுக்காக வான சேனையை அனுப்புவார். வான சேனை உங்களுக்காக இறங்கி வரும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்கள் கண்ணீரை பார்ப்பார், உங்களுக்கு பதில் வரும். பதில் வரும் வரை ஜெபம் பண்ணு, நிறுத்தாத. ஆண்டவர் அப்பா விட்டுறாத, அவரை உறுதியாய் பிடித்துக்கொள். சோ இந்த இடத்துல வாசிக்கிறோம், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறேன். உன்னுடைய நாட்களோடு நான் 15 வருடம் என்ன பண்றேன், கூட்டுகிறேன். ஒரு ஆமென், உன்னை குணமாக்குவேன். ஆன்சர் வருங்க. நான் சொல்றேன் பாருங்க, நிச்சயமா வருங்க. சில நேரத்தில் பிசாசு அந்த வரக்கூடிய காலத்தில் நம்ம வந்து குழப்பான். நீ வந்து சரியில்லை, அதனால தான் கடவுள் உன் ஜெபத்தை கேட்கல. எனக்கு அப்படி நடந்திருக்குது. நான் இங்கிருந்து சொல்றேன். சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற வேலையில், ரொம்ப உருகி ஜெபம் பண்ணுற வேலையில் காலம் அதுக்கேற்ற மாதிரி நடக்காது. எல்லாம் தடை வர மாதிரியே இருக்கும். தடை வரும்போதெல்லாம் எங்களுக்கு சோர்வு வந்துடும். என்ன ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டேன்றாரு. உடனே பிசாசு வந்து நம்மளை டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணுவான், மைண்டில் பேசுவான். அவன் சொல்லுவான், நீ கரெக்டு கிடையாது, நீ ஒன்றும் அவருடைய பிள்ளை கிடையாது, நீ ஒன்றும் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, நீ வந்து சரியில்லை. குறை சொல்லுகிறதுல ரொம்ப கெட்டிக்காரன் பிசாசு. பொய்யா சொல்றதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஆண்டவர் அவனை பற்றி சொல்றாரு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்ப நல்லா புரிந்துகள், அவன் பொய்களை ஊதுவான். நீ சரியில்லை, நீங்க சொல்லணும் நான் சரியா இருக்கிறதுனால ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல, அவர் மேல நான் அன்பா இருக்கிறேன், ஜெபத்தை அவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. நான் சரியில்லைன்னு எனக்கு தெரியும், எனக்கிட்ட குறை இருக்கத்தான் செய்யுது. ஆனா அவர் என் குறையை பார்க்கிறவர் அல்ல. நான் அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தையும் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பையும் அவர் பார்க்கிறார். என் பலவீனத்தில் அவருடைய பலனை எனக்கு தருவார். ஏற்ற நேரத்தில் எனக்கு பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. தொடர்ந்து விட்டுறாதீங்க, பொறுத்திரு, காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பிரு. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் அவர் சும்மா இருக்க மாட்டார். ஆனா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, ஜெபத்தை விட்டுறக்கூடாது, ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அன்பு குறையக்கூடாது. அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வசனத்தை கருத்தாய் வாசித்து அதை நம்முடைய மனசுல வைக்கணும். ஏன்னா வசனம் நம்முடைய மனசை பாதுகாக்கும்.
நமக்கு மனசில் வரக்கூடிய குழப்பங்களுக்கு விடை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வசனம் உங்கள் மனசில் போகும்போது ஆறுதலையும் பலனையும் தைரியத்தையும் அந்த வசனம் உங்களுக்கு கொடுக்கும். கர்த்தருடைய வசனம் வெறுமனே திரும்பாது, அவர் விரும்பினதை அது செய்யும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்துங்க, தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க, தேவனுடைய வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. பிரச்சனை வரும்போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணுங்க? அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியமாக இருங்க, தைரியமாக இரு. ஆண்டவர் யாவீரை பார்த்து சொன்னார், தைரியமாக இருந்தார். யாவீர் தளர்ந்து போயிட்டார். ஏன்னா குழந்தை உடம்பு சரியில்லைன்னு கூட வந்தார். ஆனால் நியூஸ் என்ன வருதுன்னா, நீங்கள் போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உன் மகன் செத்துட்டான்னு நியூஸ் வருது. சில நேரங்களில் நியூஸ் அப்படி தான் வரும். நான் சொல்கிறேன், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மாற மாட்டார். உடனே ஆண்டவர் யாவீரை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகள் பிழைத்துக் கொள்வாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலைவேளை சொல்லுகிறேன், கான்ஃபிடென்ட்டோட இருங்க, தைரியமா இருங்க, பலத்தோடு இருங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாத, விசுவாசம் உள்ளவளாயிரு, கர்த்தர் உனக்கு பதிலை தரப்போகிறார், பதில் வரப்போகிறது. நம்மள அள்ளி துடிச்சிருப்போம். ஆமாம், செத்துட்ட பிறகு என்ன ஆண்டவரே பண்ண முடியும்? செத்த பிறகு தான் அவர் பண்ண முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் வாழ்க்கையில் காரியங்கள் செத்து போகிறது மாதிரி தெரிகிறதா? அது இன்னும் நல்லா சாகட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா சாகட்டாது. ஏன்னா அப்போ தான் அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு உயிர்த்தெழுதலை கர்த்தர் கொண்டு வருவார். இன்னைக்கும் அது பேசப்படுகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். லாசரு செத்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. அப்போ ஆண்டவர் நோய் அவன் வேதனைப்படுறான் போதே அங்கே லேட் பண்ணுறார். அவர் வேணுனே வராமல் இருக்கிறார். அப்போ சீசர்கள் சொல்கிறார், போலாம் வாங்க, லாசர் தூங்குறான், போய் எழுப்பலான்றார். அவங்க நினச்சாங்க, ஆண்டவரே நம்ம ஆளுங்களாம் எப்பவுமே கற்புறம் பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே அவன் தூங்கினா அவனே எழுந்துப்பா. ஆண்டவர் எந்த தூக்கத்தை பற்றி சொல்கிறாரு? அவன் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருக்கான். மரித்து போனான்னு ஆண்டவர் ஓப்பனாக சொல்லலை. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் செத்து போன காரியங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் அது நடக்கும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய வல்லமையோடு கூட, அவர் அபிஷேகத்தோடு கூட சொல்லுகிறேன், வாழ்க்கையில் செத்து போய் ஒன்றுமில்லாமல் போன இருக்க காரியங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. காரியங்கள் மாறும். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். 4 நாள் ஆச்சு செத்து போய். ஆண்டவர் கிட்ட வந்துட்டாரு. மார்த்தாள் சொல்றார், ஆண்டவரே செத்து போய் 4 நாள் ஆச்சே, நாருமே. இயேசு உடனே ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, மரியாளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. இந்த காலை வேளை சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு போங்க. ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய செத்து போச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. அப்பா எப்படி பண்ண போறாரு பாருங்க, எப்படி ஆச்சரியப்படுத்த போறாரு பாருங்க. எல்லாரும் கண்டு வியக்கிற வண்ணமாக தேவன் ஒரு அற்புதத்தை பண்ண போகிறார். ஒரு அற்புதம் நடக்க போகிறது. லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது மரித்தவன் அப்படியே எழுந்து வந்தான். கட்டப்பட்டவனாய் அவன் எழுந்து வந்தான். வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்கள் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வேதனையை அவர் அறிகிறார். 4வதாக உங்கள் வேதனையை அவர் அறிகிறார். நான் கண்ணீர் சொல்லும் போதே அதை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டேன். பட் ஆனால் அது செப்பரேட்டாக நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல ஆண்டவர் உங்களை பற்றி என்ன தெரியும்னு சொன்னேன், உங்களுடைய பேர் அவருக்கு தெரியும். 2வது என்ன தெரியும்னு சொன்னேன், உங்களுடைய அலைச்சல்களையும் உங்கள் ஏங்கல்களையும் அவர் அறிந்திருக்கிறார்னு சொன்னேன். 3வது என்ன சொன்னேன், உங்களுடைய கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். இப்போ 4வது என்ன தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வேதனைகளை அவர் அறிவார். He knows your suffering. He knows your suffering. யாத்திராகமம் 3:9 இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தின் கீழ் இருந்து மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். இது கொஞ்சம் அன்னைக்கு பட்ட வேதனை இல்லை, இது ரொம்ப நாள் வேதனை. ரொம்ப நாளாக அவங்க கஷ்டப்படுறாங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எவ்வளோ நாளாக கஷ்டப்படுறீங்க? ரொம்ப நாளாக கஷ்டப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை உங்களை பாதர் பண்ணுதா? ரொம்ப நாளாக உங்கள் மனசை போட்டு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாரா? கவலைப்படாதீங்க, அந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருங்க.
அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 3:9, யாராவது வாசிங்க. யாத்திராகமம் 3:9. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டிற்று. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குற ஒடுக்குதலை கண்டேன். இந்த மாதிரி தேவனை நீங்க பார்த்திருப்பீங்களாங்க? இந்த மாதிரி ஒரு அற்புதமான தேவனை நீங்கள் பார்த்ததுண்டா? இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலின் சந்நிதியில் வந்து எட்டினது. அவங்க படுகிற வேதனை அவருடைய சன்னிதானத்தில் வந்து எட்டுகிறது. அவர் சொல்லுகிறார், அவர்கள் இடுகிற கூக்குரல் என்னுடைய சந்தில் வந்து எட்டியது. எகிப்தியர் அவர்கள் ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டே. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எந்த எகிப்தியம் வாழ்க்கையில் இருக்கிறான்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எந்த எகிப்தியம் வாழ்க்கையில் இருக்கிறான்? யார் உன்னை ஒடுக்கி கொண்டு இருக்கிறது? வியாதியா, தரித்திரமா, பணப்பிரச்சனையா, அல்லது ஒரு தனிப்பட்ட சத்ருவா? யாரா இருந்தாலும் ஆண்டவர் பார்க்காம இருக்கிறார், பார்த்துன்னு தான் இருக்கிறார். நீ நினைக்கிற யார் பார்க்குறாங்க? இங்கே சிசிடிவி கேமரா இருந்தால் பார்ப்பாங்களேன்னு. ஆண்டவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேளையில் பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். நீ காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பிரு. என்ன பண்றாரு பாரு, அவ்வளவுதான். நீ ஆச்சரியப்பட்டுருவ. காரியங்களை ஆண்டவர் எப்படி மாற்றுவார். இங்க சொல்றார் பாருங்க, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலின் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர்கள் ஒடுக்கிற ஒடுக்குதலை கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளை சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை, அற்புதமான தேவன். எல்லாருக்கும் தெரியும், இவங்க ரொம்ப நாள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இது ஒரு கோர்ஸ் மாதிரி. இது வந்து ஒரு கோர்ஸ். அதாவது ஒரு எக்ஸாம் நீ எழுதுனா அதுக்கு வந்து ஒரு வாரம் எக்ஸாம் வைப்பாங்க. ஆனால் எல்லா எக்ஸாமிலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு லீவ் விடுவார். லீவ் இருக்கும். ஆனால் நீ 12 வருஷம் சில நேரத்தில் படித்து தான் ஆகணும். சில பாடங்கள்லாம் நீ கற்றுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சில விஷயம்லாம் நீ இன்னும் கற்றுக்காமல் இருக்கிற, அதெல்லாம் கற்றுக்கணும். நீ பரிசுத்தமாக இருக்க கற்றுக்கணும். ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க கற்றுக்கணும். ஜெபம் பண்ண கற்றுக்கணும். சிலதெல்லாம் தவிர்க்க கற்றுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கூடாது. எல்லாம் சாப்பாடு சாப்பிடும்போது இதெல்லாம் தூக்கி ஒதுக்கிட்டு இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு அறிவு இருக்குல்ல உனக்கு. எல்லாத்தையும் இதை ஒதுக்குறோம், அதை ஒதுக்குறோம். ஆனால் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தான் லிமிட் பண்ணணும். எல்லாத்தையும் மைண்டில் போடக்கூடாது. என் பொண்ணு நேற்று கனடாவிலேருந்து பேசும்போது சொன்னாப்பா, எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருதுப்பா, இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இதில் போட்டிருந்தது. இது வந்து கேட்டால் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்னு சொல்லியிருந்தது. பார்க்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி எண்ணம் வந்ததுன்னு சொன்னான். நான் உடனே சொன்னேன், தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத புக்ஸ் படிக்கக்கூடாது, தேவையில்லாத வீடியோஸ் பார்க்கக்கூடாது, தேவையில்லாத பாடல்களை கேட்கக்கூடாது. ஏன், நான் நிறைய பிசாசினுடைய பிள்ளைகள் அதை எழுதுகிறார்கள். உண்மை, சேட்டனிஸ்ட், சாத்தானை வணங்குகிற நிறைய கூட்டம் வெளிநாடுகள்லையும் நம்ம இந்தியாவிலையும் இருக்குது. அவங்க ரொம்ப கிளவராக இருப்பாங்க. சில பாடல்கள், சில நூல்கள், சில புத்தகங்கள் அவனுடைய வார்த்தையை கேரி பண்ணி வரும். எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. சிலதெல்லாம் தவிர்க்கத்தே ஆகணும். நான் நேற்று தினத்தில் ஒரு காரியத்தை பார்த்துட்டே இருந்தேன். உடனே ஆண்டு சொன்னார், இது உனக்கு தகுதி அற்றுதுன்னாரு. இதை நீ கேட்காதனாரு. நீங்கள் சொன்ன பிறகு என்னப்பா டக்குன்னு அதை ஸ்கிப் பண்ண, இது எனக்கு தேவையில்லை. ஏன்னா அருவருப்பான காரியங்கள் நமக்கு அதை வந்து ஜாமில் வந்து விஷம் வச்ச மாதிரி பிசாசு தடவி கொடுப்பான். மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, நல்ல விஷயமா இருக்கும். உள்ளே போனீங்கன்னா கண்ட குப்பையெல்லாம் இருக்கும். அது நம்முடைய விசுவாசத்தை கெடுத்துரும், நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்துரும். நம்ம கண்கள் வந்து இச்சிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கிற வரைக்கும் உபத்திரம் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிற வரைக்கும் உன்னை விட மாட்டார். நீ அட்டெம்ப்ட் எழுதியாவது பாஸ் பண்ணு. மெல்லமாக சொல்லாது, நல்ல தைரியமாக சொல். அட்டெம்ப்ட் எழுதியாவது பாஸ் பண்ண. ஆனால் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டுனா உனக்கு எக்ஸாம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிலதெல்லாம் தவிர்த்து விடு, சிலதெல்லாம் விட்டு விடு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்கை விட்டு விலகுங்கள் நான் சொல்லலைங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற, நம்ம ஸ்பிரிட்டில் தெரியும். நீங்கள் அதிகமாக ஜபிக்கிறவங்களா இருந்தால் கடவுள் உங்களை உணர்த்துவார். சூப்பராக சொல்லுவார். இதை பார்க்காத, இதை கேட்காத, மற்றவங்க சொல்கிறது இருக்கட்டங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்போது அது சூப்பராக இருக்கும். உடனே என் பொண்ணுகிட்ட சொன்னம்மா, நீ நிறைய ஜெபம் பண்ணணும், உனக்கு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் ஒர்க் ஆகணும், ஆவிக்குரிய உணர்வு, என்ன கேட்கணும் என்ன கேட்கக்கூடாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன்.
அவள் கேட்ட பாட்டு, அந்த பாட்டை கேட்காதீங்க, இந்த பாட்டு வந்து தற்கொலைக்கு தூண்டும் அப்படின்னு அந்த பாட்டிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறானா. அதை போய் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அப்போ பிசாசு வந்து பொய்யெல்லாம் சொல்கிறான், நிறைய பொய்யை ஓதுறான் மைண்டில். அப்போ நான் வந்து அவளுக்கு விசுவாச வார்த்தைகளை சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். இன்றைக்கி நான் புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, கண்டதை பார்க்காதீங்க, கண்டதை கேட்காதீங்க, கண்ட புத்தகத்தை வாசிக்காதீங்க. நிறைய பேர் போயிட்டு செய்தி கேட்குறேன் குப்பையை கேட்குறீங்க, கேட்காதீங்க. உங்கள் காதை மூடிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே கர்த்தருடைய அன்பையும் விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் கொண்டு வராத எந்த செய்தியும் கெட்ட செய்தி தான் அது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது தெரிஞ்சுக்கணும். சில இடங்கள்லாம் ஸ்பிரிச்சுவலாக அது பிசாசினுடைய ஆதிக்க நிறைந்த இடமா இருக்கும். நீ பலன் இல்லாமல் போனேன்னா நீ தாக்கப்படுவாய். இது ஏதோ வார்த்தைக்காக சொல்லலை, நிறைய பேர் அப்படி தாக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பலன் இல்லாமல் நீங்கள் சில ஏரியாவுக்கு போனீங்கன்னா அங்கே சத்துருவினுடைய தாக்குதல் இருக்கும். சில வீடுகளில் இருக்குது, சில வீடுகளுக்குள்ள பிசாசினுடைய பிரசன்னம் இருக்கிறது. அங்கே போனாலே எரிச்சலும் கோபமும் கெட்ட எண்ணங்களும் உண்டாகும். ஏன்னா அந்த வீட்டில் வந்து ஜபம் இல்லை, அங்கே வந்து வேற யாராவது விக்கிரக ஆராதனை பண்ணியிருப்பாங்க. அங்கே விக்கிரக ஆராதனை போற்றப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருந்தால் அது ஒன்றும் பண்ணாது. நீங்கள் பலனே இல்லை, நீங்கள் ஜெபிக்கலை, நீங்கள் வேறு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போனால் கண்டிப்பாக அதனுடைய தாக்குதலுக்குள்ளாவீர்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சிலது விலக்கி ஆகணும். சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் நமக்கு காலம் இல்லை. அவன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து நம்ம முடிப்போம். இஸ்ரவேல் புத்திரரை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது அவர்களுடைய வேதனையை, அவர்களுடைய கஷ்டத்தை நான் பார்த்தேன்றார். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் எடுங்க. 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இஸ்ரவேலரின் உபத்திரவம் மிகவும் கொடிதென்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைங்க படுகிற கஷ்டங்கள் உங்களுக்கு யாரும் உதவி செய்யலை, உங்களை யாரும் விசாரிக்கலை, உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லை நீங்கள் நினைச்சீங்கன்னா ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிறார் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அடைப்பட்டவனும் இல்லை, ஏன்னு கேட்குறவனே இல்லை. போட்டு சும்மா வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஜனங்களை. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியதென்றும். அப்போ பாருங்க எந்த அளவுக்கு இந்த உபத்திரவம் அவங்களுக்குள்ள பெருகிற வரைக்கும் ஆண்டவர் ஆன்சரே பண்ணலை. சாதாரணமாக ரொம்ப பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ உபத்திரவப்படும் போது ஆண்டவர் கொஞ்சம் கண்டுக்காத ஒரு மாதிரி தான் இருப்பார். ஆனால் நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வேதனைப்பட்டேன்னா அவர் விசாரிப்பார். கண்டிப்பாக அவர் பட்டயத்தை உருவினார், தாறுமாறாயிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் பட்டயத்தை உருவாத வரைக்கும் ஒன்றும் இருக்காது. ஆனால் பட்டயத்தை உருவ ஆரம்பிச்சிட்டாரு, வேற மாதிரி ஆயிடுங்க. அப்போ ஆண்டவர் பார்க்குற இஸ்ரவேல் உபத்திரவம் மிகவும் கொடியதென்றும் கேட்குறவனும் இல்லை, விசாரிக்கிறவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ற கர்த்தர் பார்ப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை கர்த்தர் பார்க்குறாரு. உனக்கு உபத்திரவம் கொடுக்குறவங்களையும் கர்த்தர் பார்க்குறாரு. உனக்கு பிரச்சனை பண்ணுறவங்கள கர்த்தர் பார்க்குறாரு. கண்டிப்பாக கேட்பார். கையை தட்ட மாட்டேன்றீங்களே. ஒன்றுமே இல்லைன்னா கை தட்டிக்கிறாங்க நிறைய பேர். நம்ம சத்தியத்தை சொன்னால் அப்படியே இருக்கிறீங்க, என்னன்னு தெரியலையே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ படுகிற உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்குறார், கண்டிப்பாக கேட்பார். யார்கிட்ட கேட்கணுமோ அங்கே கேட்பார், எல்லார்கிட்டையும் கேட்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யார்கிட்ட கேட்கணும், எப்போ கேட்கணும்,
எப்படி கேட்கணும்னு அவருக்கு தெரியும். எப்படி கேட்பார் தெரியுமா? அவ்வளோதான், ஆச்சரியப்பட்டுருவேன். நீயே அப்படியே கண்கள்லாம் அப்படியே வியந்துரும் உனக்கு. அப்படி விசாரிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பன் நம்முடைய மேய்ப்பன். அவரை தம்மை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த மேய்ப்பனை ஆடுகள் அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் மேய்ப்பனை பற்றி பேசுகிறோம். ஆடுகளை பற்றி மேய்ப்பனுக்கு தெரியுங்க. ஆனால் இந்த ஆடுகள் மேய்ப்பனை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறது. இவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பன் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. இவர் எப்படிப்பட்ட மேய்ப்பன்? உன் பேரை அவர் அறிந்திருக்கிறார். உன் ஏங்கல்களை அவர் அறிந்திருக்கிறார். உன் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். உன் வேதனை, உன் உபத்திரவங்களை அவர் அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. இப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பனை என்னுடைய மேய்ப்பனாய் நான் கொண்டிருக்கிறேன். ஓ, நீர் பிரதான மேய்ப்பர், நீர் பெரிய மேய்ப்பர், நீர் நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் I love you Jesus, I love you Jesus. நல்லா புரிஞ்சுங்க. நேற்று லவர்ஸ் டே, நேற்று லவர்ஸ் டேங்க. நான் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஐ லவ் யூ டேடி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா சொன்னேன்? ஆண்டவரே, யாரையோ பார்த்து லவ் யூன்னு சொல்லும்போது இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரே ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே ஐ லவ் யூ ஜீசஸ். அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பேரை அறிந்தவரே, என் பேரை அறிந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் ஏங்கல்களை அறிந்தவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரை அறிந்தவரே, என் உபத்திரவத்தை அறிகிறவரே. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். கட்டாய நீர் கேட்பீர். ஓ, பதில் வரும், பதில் வரும். நான் விசுவாசத்தை விட்டு விட மாட்டேன். நான் உங்க மேல இருக்கக்கூடிய அன்பை விட்டு விட மாட்டேன். நான் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். I love you Jesus. எல்லா ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா I love you Jesus. அப்பா, நான் உம்மை மனப்பூர்வமாய் நேசிக்கிறேன் அப்பா, மனப்பூர்வமாய் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே, உமக்காகவே நான் ஜீவிப்பேன், உமக்காகவே இருப்பேன். எந்த சூழ்நிலை உங்க அன்பை விட்டு நான் போக மாட்டேன். எந்த சூழ்நிலையும் யாரும் எங்களை உங்க அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது ஆண்டவரே. இந்த காலை வேளையில கர்த்தாவே, இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நல் வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மந்தையை பார்த்து கொள்ளுங்கப்பா. இந்த மந்தையை ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. இந்த மந்தையின் சுற்றுப்புறம் எங்கும் மேய்ச்சல் உண்டாகும்படி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு கீழே இருந்து ஆண்டவரே, உமக்கு கீழே ஒரு மேய்ப்பனாய் அடியரை வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மந்தையை சரியாய் நடத்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த மந்தையை ஆசீர்வதிங்கப்பா. அடியனை கூட ஆசீர்வதிங்க. அடியனுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்மை எதிர்பார்க்கிறோம், உம்மை நம்புகிறோம், உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். பெரிய காரியங்களை நீர் செய்வீர் என்று உண்மையில் நாங்கள் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல தகப்பனே,